காலை வணக்கம். நம்ம புறாவெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. சாதா புறா தான், ஆனால் நல்லா பறக்கும். தெரியுதா? எல்லா புறாக்களுமே நல்லா பறக்கும். எல்லாமே சாதா புறாக்கள் தான். இங்கே பறந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு. பறக்குது பாருங்க. காலையில் டெய்லி இது மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கலாம் மூட்டு புறாலாம். ஸோ காலையில் நல்லா பறந்துச்சு எல்லா புறாக்களும் வந்து ஒன்று ஒன்றா லேண்ட் ஆகுது பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாகவே என்னட்டு முஸ்கி புறாக்கான்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ரெண்டு முஸ்கியுமே காணும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டேன். பட் இன்றைக்கி என்னோட லக்கு போல இருக்குது, ஒரு முஸ்கி வந்து இறங்கிருச்சு பாருங்கள். இதான் நான் சொன்ன முஸ்கி. எனக்கு நான் பேர் சொல்லிடுறேன், விற்பனைக்கு இல்லை. ஏன்னா ஒரே ஒரு முஸ்கி தான் இருக்குது. இதை நான் கொடுக்க விரும்பலை. ஏன்னா ஒன்று தான் இருக்குது. 2 வச்சுருந்தேன், 1 காணும், 1 தான் நிற்கிது. இதுவே ஒரு வாரம் கழிச்சா வீட்டுக்கு கழிச்சு எப்படி வந்துச்சுன்னே தெரில. இது எம்ட்டு புறா தான். ஸோ அதான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிச்சுட்ருக்கேன். ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் கிராஸு. ஹோம்ஒர்க் புறா கிடையாது, ஹோம்ஒர்க் கிராஸ் அது. சரியா? ஸோ எங்கேயா இருந்து வந்துச்சு இல்லை, கரெக்டாக லேண்ட் ஆயிரும். லேண்ட் ஆகி எப்படி இறங்கிருச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ மட்டும் புறாலாம் ரொம்ப பயப்படுது. அதான் ஒரு மைனஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டேன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுருப்பேன், கம்பு மாதிரி வச்சுருப்பேன். இதுக்காண்டி வச்சுருப்பேன்னா புதுக்கு கொண்டு வச்சதுனால பழைய புறாக்கள் அதை நின்று ஆறாமரம் நின்று பொறுமையாக நின்று அது கூண்டுக்குள்ளே போயிடும். அதுக்காண்டி தான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதான் நான் சொன்ன முஸ்கி. நான் பேச விற்பனைக்கு இல்லை, 2 முஸ்கி வச்சுருந்தேன். 2மே காணாம போச்சுன்னு நினச்சேன். 1 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு வந்திருக்கு வீட்டுக்கு. நான் சாதா புறா மட்டும் தான் 1 வாரம் கழிச்சு வரும். ஹோம்ஒர்க் புறா தான் வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் முஸ்கி வந்திருக்கு, அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பார்ப்போம். முஸ்கி எப்படியாச்சும் பிடிச்சாலும் பார்க்குறேன், பிடிக்க முடியல. செம்மையாக பறங்குங்க. சாதா புறா மாதிரி தான் பறங்க முஸ்கியெல்லாம். சரியா? எவ்வளோ தூரம் பனி பெய்யுது, அவ்வளோ தூரம் வெயில் அடிக்குது. ஒரு சில புறாக்களை வந்து வீட்டிலே அடையலாம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மரத்தில் அடை, இதில் அடை, தென்னை மரம், அந்த மரத்தில் அடையும் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி என்கிட்ட இவ்வளோ தான் நம்ம கூண்டு செலவு பண்ணி 10,000 15,000 கூண்டு வாங்கி அடித்தாலும் அதில் வந்து கூண்டில் அடையுதில்லை. அங்கே கூண்டு இங்கே இருக்குது, புறாக்கள் இங்கே இருக்க பக்கத்து வீட்டு மாடியில் உட்காந்துருக்கு. ஆக்சுவலி இந்த இது இருக்குல்ல, இந்த இதெல்லாம் அடையும். முக்கால்வாசி நேரத்தில் இதெல்லாம் அடையும். இதில் பாருங்கள், இந்த புறா முட்டையோட இடம் பார்க்குது. ஃபீமேல் இது சூப்பர் ஃபீமேல். எனக்கு பிடிச்சது சாதா புறா தான். முட்டையோட இருந்துட்டு ரொம்ப நேரம் இடம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கூண்டுக்கிட்ட போயிட்டு வந்தது என்ன தெரில, முட்டை இடம் மாட்டேங்குது. இடம் பார்க்குதான்னு என்னன்னு தெரியல. அதனால் இது ஒரு சில ஐடியாக்கள் இருக்குது. அது என்ன ஐடியானா, சாதா புறா இதை திறந்து விட்டோம்னா மேலே உள்ள புறாக்கள்லாம் இறங்குங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன். அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்காண்டி. ஆனால் சிக்க பறக்கக்கூடாது. ஸோ அதை நான் திறந்துட்டேன், வெளியில் வந்துடும் நினைக்கிறேன். வாங்க. கூண்டை திறந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா ஒரு புறா கூட வெளியில் விடல, என்னன்னு தெரியல. சொன்னேன்னே திறந்துட்டேன்னு மேலே போயிருந்தேன். இப்போ அதோட சிக்கு அதே மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக இதெல்லாம் வந்திருக்கு. இது விற்பனைக்கு இல்லை, நான் வீட்டுக்காண்டி படிக்கிறேன். ஒரு சிக்கு தான் பிடிச்சிருக்கு, 2 சிக்கில் ஒரு சிக்கு தான் பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் விற்க மாட்டேன். சரிங்களா? யார் என்ன ப்ரோ எல்லாமே நீங்கள் விற்க மாட்டீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு சிக்கு தான் பிடிச்சிருக்கு, அதனால் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் இருக்குது.